பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நிஃப்டி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 27,438 நேர்மறைனும் 27,362 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். நேற்று பங்குச்சந்தையோட துவக்கம் 27,464. இது ஒரு நேர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைத்த உடனே காளையோட இலக்கு 27,498 என்ற நிலையை அடைகிறாங்க. கரடிகள் அங்க தடுத்து நிறுத்தி நேர்மறைக்கு கீழே வராங்க. நேர்மறைக்கு கீழே வந்தவங்க காளைகளை நேர்மறைக்கு மேல அனுப்பாம அங்கிருந்து எதிர்மறைக்கு வராங்க. எதிர்மறைக்கு கீழே வந்த கரடிகள் காளைகளை எதிர்மறைக்கு மேல அனுப்பாம கரடியோட இலக்கு 27,308 என்ற நிலையை அடைந்து இன்று பங்குச்சந்தையோட முடிவு 27,370. இதை பொறுத்து இன்று பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்ப்போம். நிஃப்டி நேற்று பங்குச்சந்தையோட முடிவு 27,370. இதை பொறுத்து இன்று பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையில எந்தவித மாற்றமும் கிடையாது. காளையோட நேர்மறை 27,438, இலக்கு 1 27,498, இலக்கு 2 27,562. கரடியோட எதிர்மறை 27,362, இலக்கு 1 27,308, இலக்கு 2 27,238. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்போம். நன்றி.